ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பனிஃபிக்ஸ். ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் முதல் காதல் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள்லாம் ஷாப்பிங் தேட்டர்லாம் போயிருந்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. சிக்குச்சிக்கா ஓடி வந்துட்டு, ஓய் என்ன நேற்றுக்கு எப்படி டே போச்சு? ஆ சூப்பராக இருந்துச்சு. தென் நீயும் ஜங்குக்கும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பின்ன என்ஜாய் பண்ணாமையா? நேற்றுக்கு அவர்கிட்ட நிறைய திங்ஸ் வாங்கி கேட்டேன். அதெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? வேணா சாப்பிட்டு பார்க்குறியா? இல்லைப்பா வேணாம். நீ டேஸ்ட் பார்த்தியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் அவருக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி பண்ண டிஷ்ஷெல்லாம் டேஸ்ட் பார்த்து தான் கொடுத்தியா? இல்லை, ஸ்பைசி டேஸ்ட் பார்த்து தான் கொடுத்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்வீட் கொண்டு வந்தேன்ல, அது டேஸ்ட்டு பார்க்கல. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது, ஏன்னா ஜேகே என்கிட்ட அதுக்கப்புறம் தரவே இல்லை. ஓ அப்படியா? ஏன் நீ டுடே ஜேகே கூட வரல? ஐயோ, வரும்போது நான் தனியாக தான் வருவேன். போகும்போது தான் நாங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே போவோம். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளாஸ்க்குள்ளே போய் உட்காருங்க. பார்த்தா உங்கள் பிளேஸில் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஏய் இது என்ன? எதுக்கு இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சுற்றி முற்றி பார்க்க, என்ன கிஃப்டெல்லாம் இருக்குது? இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? ஐயோ, அதுக்கு இன்னும் 50 days இருக்குதே. 15 days-ஆ? அப்புறம் இது எதுக்கு? இங்கே பாரு, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அதில் யாருன்னு எழுதியிருக்கோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராங்கி. யாரோடதா இருக்கும் இது? ஓப்பன் பண்ணி பாரு. யாரோடதா இருந்தால் என்ன? உள்ள பாமிக்கு இது இருக்க போகுதுடி. அப்படியெல்லாம் இருக்காது. உன்னை ரொம்ப பிடிச்சவங்க யாராவது வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. லூஸு, உங்ககிட்ட ஏதாவது தந்துவ? ஏன், நானே உன் கூட தானே வந்தேன். அப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு கீ செயின் தான் இருக்கு. வாவ், சூப்பராக இருக்குல்ல, செம க்யூட்டாக இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல. ஹார்ட்டின் போட்டு ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. யாரோ உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற நோக்கத்தோடு தான் வச்சுருக்காங்க. யாராக இருக்கும்? என்ன யாருக்குடி பிடிச்சிருக்கும்? லூஸ் மாதிரி பேசாத. நீ எவ்வளோ பெரிய பேரழகி தெரியுமா? இந்த ஸ்கூலில் உன் மேலே தான் எல்லாருக்கும் க்ரஷ்ஷு. நீ உருட்டுடி, போய் சொல்லாத. உன் மேலே தானே எல்லாருக்கும் க்ரஷ்ஷு. ஆமாம், என்னை யாராவது பார்த்தாலே போதும். ஜேகேக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. ஜேகேவை பார்த்து பயந்தே ஒரு பயலும் பார்க்க மாட்டான். நீ வேற. அதுவும் கரெக்டு தான். அப்போ யார் இதை எங்கே கொண்டு வச்சுருந்துருப்பா? சத்தியமாக எனக்கு தெரியல. பேசாமல் சன்னிக்கிட்ட கேட்டு பார்ப்போமா? சன்னியா? அது யார்? 11C-ல ஒரு பையன் உன் பின்னாடி க்ரஷ்ஷு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான். ஜேகே கிட்ட இருந்தால் எனக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிச்சு. அவன் தான் வச்சுருப்பானா? நீ பேசாமல் அவங்ககிட்ட போய் தெரியாத மாதிரி கேட்டுட்டு வரியா? என்னென்ன? இல்லை, அங்கே ஏதாவது கிஃப்ட் வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் கேட்க மாட்டேன். ஜேகே அவன்கிட்ட பேசுகிறத பார்த்தா இழுத்து உன்னை கன்னத்திலே விட்டுரும். வேணாம், நான் ஜேகே கிட்டேயே கேட்டு பார்க்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியும் கிளாஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்படியே பிரேக் டைமும் வருது. அப்போ ஏஜி அப்படியே 12th வரா. ஹே ஹாய் ஃபெலிக்ஸ். ஹாய் டே. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நேற்றுக்கு தானே பார்த்த? ஆமாம்ல, நேற்றுக்கு தான் பார்த்தோம்ல. ஆமாடி. அடி அப்படி பார்க்குற? பார்க்கக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். பாரு இன்னும் நல்லா பாரு. எங்கடி சிலுகங்க? எங்கே விட்டுட்டு வந்தாவல? இல்லை, கிளாஸ்க்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு? அது வந்து என்னாச்சுரி தான் அவங்ககிட்ட தானே கேட்குறேன். அது போடி அது இதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் கிளாஸுக்கு வராரு. சில்கி என்னடி ஆச்சு? அது வந்து அழுவாமல் சொல்லுடி, என்னடி ஆச்சு? அது அப்படின்னு சொல்லிட்டு சிக்குச்சிக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. வயான் வா, வாஷ்ரூம் போயிட்டு 12th போயிட்டு வந்துடலாம். நான் வரல, ஏஜியை கூப்பிட்டுட்டு போ. அப்படியா? சரி ஏஜி நீ வா. இதோ அரேண்டி. சிக்குச்சிக்கா கூட போக பார்க்கும்போது ஒரு பையன் அப்படியே சிக்குச்சிக்காவோட பட்லேயே தட்டுறான். என்னடி என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ணுற? ஜேகே கூட மட்டும்தான் இப்படியெல்லாம் இருப்பியா? எங்கள் கூடலாம் இருக்க மாட்டியா? மைண்ட் யுவர் வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்குச்சிக்கா சொல்கிறா. என்ன மைண்ட் யுவர் வாட்ஸ்? இப்போ பரிசிலுக்கு மாதிரி ஆட்டுட்டு தானே தெரியுவா? இப்போ என்ன சீரியஸாக ஆகிட்டா? கோவம் வருதா? சிலுக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி தடவை சிக்குச்சிக்கா அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறா. இதுதான் நடந்துச்சு. நான் எதுவுமே செய்யலை ஜங்கு. அவன்தான் வந்து அப்படியெல்லாம்
ஏய் நீ வாடி. ஜிக்கி வேணாம் ரொம்ப. ஏ வாய் விட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஷிகுஜிகாவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, டேய் எவன்டா இவளை அடித்தது? நான் தான். ஏன் என்ன பண்ணுவேன் இப்போ? அடிங்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டு ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறா. எதுக்கு? இப்போ நீயா ரிமூவ் பண்ணுறியா இல்லை நான் ரிமூவ் பண்ணவா? இப்போ என்ன பண்ண போகிற? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் அப்படியே பேக்லேருந்து பிடிச்சிருக்க அது அவனோட ஹேண்டுக்கு வந்து நாட் மாதிரி விழுந்துருது. ஏண்டாடே என் சிலுக்கோட பக்கத்தில் இருக்கிற ஃபிகரை பார்த்தாலே அடித்து அனுப்புகிற ஆள்னா என் சிலுக்கையே பார்த்துருக்க நீ இல்லை சிலுக்கையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெல்ட்டை ரிமூவ் பண்ணி அவனையே பயங்கரமாக அடிக்கிறாரு. என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா? மூஞ்சி மோரலெல்லாம் அடித்தா அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டேன். அதுக்கு தான்டா இந்த பனிஷ்மெண்ட். ஜெக்கி ப்ளீஸ் ஜெக்கி வேணாம் ஜெக்கி வேணாம் ப்ளீஸ். ஏய் என் சிலுக்குன்னு சொன்னல அக்கான்னு சொல்கிறான். அக்கா இல்லை தங்கச்சி. அவன் எனக்கு தங்கச்சின்னு சொல்கிறா. தங்கச்சி 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 தான் அவன் எனக்கு. அடிக்காத ப்ளீஸ் அடிக்காத. இப்போ வருதா? டேய் உன்னை பெற்றதும் ஒரு பொண்ணு தான் சரியா? பொண்ணுங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கோ. இந்தா இந்த ஷர்ட்டை போட்டுட்டு கிளம்பு. அப்புறம் கொப்பத்தா மொமனை அப்பங்கிட்ட ஆத்தா கிட்ட எல்லாம் சொல்லி பிரின்சிபல் கிட்ட சொல்லி பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு நினச்சேன்னு வை. தினமும் ரேகிங் பண்ணுவேன், தினமும் இப்படி வச்சு அடிப்பேன். தயார் மாதிரி யோசிக்காம கையை வைக்கிற ஆள் கிடையாதுண்ணா. இப்படிதான். இப்போ மூஞ்ச அப்படியே பாரு, ஏதாவது கலைஞ்சிருக்கா? இல்லை. இந்த மாதிரி தான் செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதனால மூடிக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிட்டு தெரியணும். இனிமே ஏதாவது பொண்ணை வம்பிழுக்கிறத நான் பார்த்தேன் இல்லை என் காதில் அப்படிப்பட்ட நியூஸ் வந்துச்சு மோகனை, அன்னைக்கு தான் அவனோட கடைசி நாள். போ 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 கிளம்பு 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 இங்கேருந்து கிளம்பு. சரி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கம்முன்னு சொல்லிட்டு வந்து கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் இருந்துட்டு வாழனடி டம்மி மாதிரி தெரியுது, உடம்புல ஒரு காயம் கூட இல்லை, ஆன் பண்ணிட்டு விட்டுருப்பானோ? அவனோட பெல்ட்டை பாரு. பாரு என்னடி போகும்போது ஃப்ரெஷ்ஷாக தானே இருந்துச்சு பெல்ட்டு. பெல்ட்டாலேயே பயங்கரமாக வெளுத்து வாங்கியிருக்காரு. அதான் அப்படி பிரேக் முடிஞ்சு போச்சு, லஞ்சுக்கு தான் மீட் பண்ண முடியும். இதுக்கு தான் இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணுறானுங்களோ. அப்போ ஏஜி அப்படியே கிளாஸ்க்குள்ளே வரா. ஏஜி நீ தானே போய் போட்டு கொடுத்த? நான் எங்கே போட்டு கொடுத்தேன்? நான் ஒத்தையாக போகும்போதே அது கண்டுபிடிச்சி இங்கே வந்துருச்சு. நல்லது தான், இனிமேல் தொட மாட்டான்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே லஞ்ச் பிரேக்கும் ஆகுது. 12th போயிட்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸை ஜேகே கிட்ட கொடுத்துட்டு, சங்குக்கா சொல்லுடி. அது ஏன் பெஞ்சில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு, அது சன்னியா வச்சான். சன்னியா? தயாங்கா வச்சது அது. தயாங்கா? ஆமாம் தயாங்க தான் வச்சான். சரி நீ எதுவும் உளறி வச்சிட்டியா? நான் சன்னி வச்சிருப்பானோன்னு சொன்னேன். என்ன நீங்கள் தானே சொன்னீங்க சன்னி வேற பின்னாடி க்ரெஷ்ஷாக சுற்றிட்டு இருக்கான்னு. ஐயோ இவ்வளோ பண்ணுறதை மட்டும் சொல்லி தொலைஞ்சி வச்சிடாதம்மா, அவ்வளோதான். இவனை அதுக்கப்புறம் காலம் அழிஞ்சாலும் பார்க்க மாட்டா. சொல்ல மாட்டேன் ஜங்குக்கா. அப்புறம் என்னது? நேற்றுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்தீங்கள்ல? ஆமாம் அதை வச்சு பண்ணியிருக்கேன். நான் டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஈவினிங் வந்து வாங்கிக்கோ சரியா? சரி ஜங்குக்கா. அப்புறம் சொல்லுங்கள் ஜங்குக்கா. இன்னைக்கு நைட்டு சரி இன்னைக்கு ஈவினிங் நம்ம டியூஷன் போவேனா? என்னாச்சு? நான் அவனோட வீட்டுக்கு வரேன், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கோ. நீ எதுக்கு சிக்கி? சொன்னதை மட்டும் செய் பொண்டாட்டி. எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா? சரி ஜங்குக்கா. போயிட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷிகுஜிக்கா இங்கே வந்துடுறா. என்ன கொடுத்துட்டியா? அதுக்கப்புறம் கேட்டியா சன்னியோட மேட்ரு? கேட்டேன்டி, அது சன்னி பண்ணலையா. அப்புறம் யார் பண்ணா? ஆமாம் அது சன்னி பண்ணலைன்னு ஜேகேக்கு எப்படி தெரியும்? அது அது நான் போய் சொன்னதும் ஜேகே சன்னிக்கிட்ட கேட்டார், அதனால் தெரியும். ஓ அப்படியா? அதுக்குள்ளாடி கேட்டுட்டாரா? ஆமாம் ஜேகே எவ்வளோ பெரிய ஆள், அதுக்குள்ளாடி கேட்டுட்டார். கேட்டு சொன்னார் அவன் வைக்கலாம். அப்போ அது யார் வச்சிருப்பா?
ஏன் கேர்ள்ஸுக்கும் தானே உன்னை பிடிக்கும். குட்டி குழந்தைங்க கிட்ட கூட பேசுவேன். அவங்க யாராவது வச்சுருந்துருக்கலாம்ல. சரிதான். ஆனால் ராங்கின்னு எழுதி இருந்துச்சு. என்னோட பேர் எல்லாருக்குமே தெரியும் ஒயன்னு. ஒயன்னு எழுதியிருந்துருக்கலாம். ஏன் ராங்கின்னு? அது எனக்கும் தெரியல. நான் பேசாமல் கேட்டு சொல்லவா என்னன்னு? அதாவது ராங்கினா என்னன்னு? சரி. அப்போ ஜேகே கிட்ட கேட்டுட்டு வா. சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு வா சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு சிக்கா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாதான் திருப்பியும் ஜேகே கிட்ட போகுது. ஜேகே என்னடி சொல்ல? அது வந்து இந்த ராங்கின்னா மீனிங் என்ன ஜேகே? ராங்கியா? ராங்கினா பாரு பூனை மாதிரி இருக்குதுன்னா ராங்கி. பூனை மாதிரி இருக்கிறதுனா ராங்கியா? பூனை மாதிரி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுவாளுகள்ல, அவளுங்களோட பேர் தான் ராங்கி. அப்போ அது தயாங்க எதுக்கு ஒயனோட கிச்சன் அந்த ஸ்டிக்கரில் எதுக்கு ராங்கின்னு எழுதி வைக்கணும்? அது அவங்ககிட்ட தான் நீ போய் கேட்கணும். இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் கேட்டுட்டு வரேன். தயாங்கா சொல்லுடி, என்ன விஷயம்? இல்லை, நீ அந்த ஸ்டிக்கரில் எதுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராங்கின்னு எழுதி வச்சுருந்த? ராங்கி? ஆமாம் 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 ஆமாம், நான் தான் எழுதி வச்சேன். என் அழகாக பொண்டாட்டிக்கு நான் வச்ச பேர். ஏன் என்னதான் என் பொண்டாட்டி சாதுவாக சுற்றினாலும் ஏதாவது அவளுக்கு கொண்டு வந்துச்சுன்னா பயங்கரமாக கோவப்படுற ஆள். அதான் ராங்கின்னு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று சொல்லு. அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத என்ன ராங்கின்னா என்ன மீனிங்னு, அப்புறம் கோவப்பட போகிறா சரியா? சரி போ கிளம்பு. சரி அப்படின்னு சிக்குச்சிக்கா இங்கே வந்துடுது. என்னாச்சு? என்ன மீனிங்னு தெரிஞ்சிச்சா? அது அது வந்து என்னடி வந்து போய் நிலுக்கிற? இல்லை என்ன மீனிங்னு தெரியல, அதான் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? அவங்களுக்கே தெரியலையா? சந்தோஷம். இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. தயங்க மொட்டை மாடி டெரஸில் நின்றுட்டுருக்க. அப்படியே நீங்கள் தான் தயங்க கால் பண்ணுறீங்க. ஹலோ தயாங். சொல்லுவேன். அது வந்து இன்னைக்கு டியூஷன் போகலை. ஏன் என்னாச்சு? இல்லை, அம்மா அப்பா வீட்டில் இல்லை. சிக்குஜிக்காவும் இன்னைக்கு வரமாட்டா, எங்கேயோ வெளியே போகிறாளாம். அதனால் இன்னைக்கு டியூஷன் போகலை தயாங். ஓ அப்படியா? சரி நான் ஜேகே கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கால் கட் பண்ணுறீங்க. மச்சான் சொல்கிறேன் மச்சான், எங்கே இருக்கடா? நாங்கள் ஆள் வீட்டு முன்னாடி. ஆளோட வீட்டு முன்னாடி இருக்கியா? ஏண்டா எதுக்கு அங்கே போனேன்? இல்லை மச்சான், இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகணும். ஓ பண்ணி விட்டுறாதடா, அது வேற 10th தான் படிக்குது. தெரியும் எனக்கெல்லாம் தெரியும். எதுக்கு கால் பண்ண? இல்லை மச்சான், யாழ் இன்னைக்கு டியூஷனுக்கு போக மாட்டாளாம். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. நானும் வரமாட்டேன் சொல்லிடு. சரி மச்சான். ஹலோ சொல்லுங்க தயாங். இல்லை அவன் வரமாட்டானா, இன்னைக்கு போவேணாம் போ. சரி தயாங், நான் கட் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. ஜேகே இங்கே சிக்குஜிக்கா வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கு. அப்போ சிக்குஜிக்கா அப்படியே பின்னாடி திரும்பி வரா. என்னடி சீக்கிரம் பைக்கடுங்க. என்னாச்சுடி? அப்பா கிட்ட ஸ்டெல்லா கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்டெல்லா கூடயா? அப்போ கூட பேசவே மாட்டியே. ஆனால் அப்பாவுக்கு தெரியாதே. ஸ்டெல்லாவோட அப்பா என்னோட அப்பாவோட பார்ட்னர். பிஸ்னஸ் பார்ட்னர் ஜேகே. ஓ அதான், ஏதாவது சாக்கு சொல்ல போனால் ஸ்டெல்லாவோட பேர் சொல்லி தப்பிச்சிருவேன். அப்பாவும் கேட்க மாட்டார். ஏன்னா ஸ்டெல்லா மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவெல்லாம் ஒரு ஆள்னு அவன் மேலெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு அப்பங்காரனெல்லாம் திருத்தவே முடியாதுடி. இல்லை அப்புறம் ஓடி போகலான்னு ஏதாவது ஐடியா இருக்காடி? அப்படியெல்லாம் இல்லையே. ஆமாம், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னனே, எங்க? பேங்கில் இருக்குது ஜேகே, அதை போட்டுகிட்டே சுற்றிட்டு இருக்க முடியுமா? ஓ அப்படி. ஜேகே, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நம்ம எங்கே போகிறோம்? அதெல்லாம் எங்கேயும் இல்லடி. அதான் இது வரைக்கும் வந்துட்டோம்ல. சொல்லுங்கள். பாக்ஸிங் கிளாஸுக்கு தான். வேற எங்க? எதுக்கு பாக்ஸிங் கிளாஸு? இல்லை, உனக்கும் ஃபைட்டிங் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே இழுத்து ஒன்று கன்னத்துலேயே உருறதுக்கு இல்லாமல் எதுக்கடி உட்காந்து அழுவுற? நீ தங்க கூட பொண்டாட்டிடி. போல்டாக இருக்க வேணாம். அதுக்குன்னு பாக்ஸிங்கா? வீட்டுக்குள்ளே வச்சு எனக்கு சண்டை போட சொல்லி கொடுத்தாலே சண்டை போட மாட்டேன் ஒழுங்கா. இதுக்கடையில் பாக்ஸிங் கிளாஸ் தேவையே இல்லை ஜிகே. நான் அங்கேருந்து திட்டுப்பட்டு சாக முடியாது என்னால். வேற எவனையாவது கை வைக்க விட்டுருவேனா? நானே கற்றுத்தரேன். நீங்கள் என்ன
பாக்ஸிங்கில் பிளாக் பெல்ட்டா? என்னடி கராத்தையெல்லாம் கொண்டு வர பாக்ஸிங்குள்ளே? ஆ, அப்போ பாக்ஸிங்கில் பிளாக் பெல்ட்டெல்லாம் தரமாட்டாங்களா? அதான் தரமாட்டாங்க. அப்புறம் வேற என்ன தருவாங்க? நீங்கள் பாரு, நான் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் போனது கிடையாது. ஜஸ்ட் இப்போ தான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்களே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு எப்படி எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் வச்சு சொல்லித்தரேன். இல்லை, அங்கே ஒருத்தன் இருப்பான், அங்கிட்ட போறியா? வேணாம் வேணாம் வேணாம், நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் அவனே ஏதாவது சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அழுக வந்துடும். வேணாம். ஆ, தெரியுதுல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பாக்ஸிங் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். குட் ஈவினிங் சார், என்ன விஷயம்? இவளுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்கணும். ஓ சார், உள்ளே போங்க, உங்களோட ரூம் எம்டியாக தான் இருக்கு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகுது. ஜேகே, உங்களுக்கு இங்கே தனியாக ரூமெல்லாம் இருக்கா? எஸ் எஸ், அஃப்கோர்ஸ், இதனோட சித்தப்பாவோடதுடி. ஆ, அப்படியா? ஆமாம். அவர் எனக்கு தனியாக ரூமு, அதுக்கப்புறம் தனியாக ரிங்கெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி, இது என்னோட ரூம் தான், இங்கே எம்டியாக தான் இருக்குதான், வெளியே தான் அப்போ எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். எங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணேன்னா ரிங்கு தான் இருக்கும், வந்துரு. சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஜேகே வெளியே போயிடுது. சிக்காவும் அவளோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடா. அப்போ ஜேகே பார்த்துட்டு, என்னாடி பொண்டாட்டி இப்படி இருக்க? இதுக்கு தான் ஜேகே நான் உங்கள் முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதது. அப்போது வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். இதை விட ஷார்ட்டாக தான் பண்ணுவேன். இதை விட ஷார்ட்டாவா? இதை விட டைட்டாக இருக்குமா பொண்டாட்டி? இதுக்கு மேலே டைட்டாக போட்டால் ஸ்க்ராட்ச் ஆயிரும் ஜேகே. அதான் இவ்வளோ தான். ஓ, அப்படியா? ஆனாலும் பொண்டாட்டி பார்க்கும்போதே ஒரு விதமான போதை ஏறுதடி. ஜேகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மேட்சை முடிச்சிடுவோமா? ஓகே, பஞ்ச் பண்ண. உங்களை எப்படி? நீ அடித்த உடனே நான் என்ன விழுந்துருவானா? அப்போ விழ மாட்டீங்களா? ஐயோ, குழந்த பொண்டாட்டி, இந்த அப்படி இதை பிடிச்சி என்னை பஞ்ச் பண்ண. ஜேகே, நீங்கள் என்ன இருந்தாலும் பாவம் இல்லை, நான் எப்படி உங்களை அடிக்கிறது? என்ன இருந்தாலும் நான் உங்கள் பொண்டாட்டி, உங்கள் மேலே கை வைக்கிறதே தப்பு. அப்புறம் நான் உங்களை எப்படி அடிக்கிறது? இதெல்லாம் தப்பு ஜேகே. தப்பா? தப்பு சரின்னெல்லாம் இல்லடி, நான் உன்னோட கோச் தானே. கோச்சா? என்னையிலேருந்து இதாச்சு? நான் நாளையிலேருந்து மேட்சுக்கே வரமாட்டேன். அதாவது நான் இங்கே வரமாட்டேன். வேணாம், நான் உங்களை அடிக்க மாட்டேன். ஐயோ, இப்போ என்ன பஞ்சிங் பேக் தந்தா அதை அடிப்பியா? அதை கூட அடிக்கிறேன், ஆனால் உங்களை அடிக்க மாட்டேன். பஞ்சிங் பேகு வேணாம். உன்னோட ஹேண்ட்ஸு வேற சின்ன குழந்த மாதிரி இருக்குது, பேசாமல் என்னையே பஞ்ச் பண்ண. வேணாம் வேணாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு எதுவும் ஆகாது, பஞ்ச் பண்ண. நீங்கள் என்னை திருப்பி அடிக்க மாட்டீங்களா? அடித்தா தாங்கிப்பியா? தாங்க மாட்டேன். அப்புறம் என்ன தெரியுதுல, பஞ்ச் பண்ண. சரி அப்படின்னு சொல்லிட்டு சிக்காவும் போட்டு பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறா. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவளால் சுத்தமாக முடியல. ஜேகே, என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு. போதும், நான் வீட்டுக்கு போகிறேன், வேணாம் போதும். அவ்வளோதானா? மொத்தத்தையும் கூட்டி ட்ரை பண்ணுறீ? என்னால் முடியாது. இதுக்கு மேலேயும் நான் பஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா மொத்தமாக மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். முடியாது, என்னால் முடியாது. போதும், இன்னைக்கு இவ்வளோ போதும். நாளைக்கு வேணும்னா வரலாம். நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். ஆமாம், நாளைக்கு வரமாட்டேன். நாளைக்கு நம்ம டியூஷனே போகலாம். அதான் யாராவது ஏதாவது பண்ணால் அடிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு அதெல்லாம்? வேணாம், அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு இவ்வளோ போதும். என்னை வெளியே கூப்பிட்டுட்டு போய் ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. என்னோட உடம்புல இருந்த மொத்த எனர்ஜியும் வேஸ்ட்டாக போச்சு. சரி இங்கே பாரு, சரி அழுவாத, வா கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு சிக்காக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கு. என்ன இப்போ ஓகேவா? எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நான் வீட்டில் போய் என்ன சொல்லுவேன்? ஸ்டெல்லா கூட வெளியே போய்ட்டு வந்துட்டேன்னு சொல்லு. அப்போ ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எங்கேன்னு கேட்டால், ஷாப்பிங் பண்ண திங்ஸா? எதுவும் ஷாப்பிங் பண்ணல, வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லு. ஆனால் நான் சாப்பிடவே இல்லையே. யோ, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி கொடுக்கவா? வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்கா உட்காந்துட்டு இருக்க. ஜேக்கியும் அப்படியே ஆர்டர் பண்ணி கொடுக்குது. ஓகே வாடி, கொண்டு விட்டுறவா?
ஆ சரி. ஜேகே, நம்மளோட விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அக்செப்ட் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுறேன். ஆ உங்கள் வீட்டில் ஓகே சொல்லுவாங்களா? என் அம்மாலாம் சொக்க தங்குண்டி. உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போனால் நான் தங்கத்தட்டில் வச்சுருப்பேனோ இல்லையோ, என் அம்மா தங்கத்தட்டில் வச்சு உனக்கு பூஜை ஆரத்தியெல்லாம் எடுக்கும். அதாண்டி என் அம்மா, கவலையே படாத. அப்படியே உன்னோட வீட்டில் சொல்கிற மாதிரி உன் வீட்டில் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆ அப்போ என்னோட வெட்டிங் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஜேகே. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. பிஸ்னஸ் எல்லாம் ஐடியாவே இல்லடி. டேட்டூ சென்டர் வச்சு பண்ணலான்னு இருக்கேன். ஜேகே, என்னடி என்ன? ஆமாம், அதில் தான் ஐடியாவாக இருக்குது. தெரில, பார்ப்போம். ஃப்யூச்சர் தானே எல்லாத்தையும் இது பண்ணும். ஆ சரி. அப்போது நாளைக்கு மீட் பண்ணுறேன் ஸ்கூலில். ஆ அதுக்கப்புறம் பாடி பெயின் எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காத. மார்னிங் ஏதாவதுன்னா கால் பண்ணு, சரியா? நானும் லீவ் போட்டுறேன். நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆ சரி ஜேகே, போயிட்டு வாங்க. ம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்கு சிக்காவும் வீட்டுக்கு போய் ஜேகேவும் இங்கே வந்துடுது. என்னடா மச்சான், ஆளவே காணும்? இல்லைடா, அவளை பாக்ஸிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போனேன். பாக்ஸிங் கிளாஸா? வாவ்! எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்தியா? ஆ சொல்லி கொடுத்தேன்டா. என்ன பண்ணுறது, அவள் லாஸ்ட்டாக சொல்லிட்டா. அதான் அடிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களே, அதுக்கப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி விட்டுட்டாளா? அப்புறம் அப்புறம் வேறு என்ன, வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டேன். சம்டைம்ஸ் தான் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வருவேன். ஏன்டா? இல்லை, ஃபஸ்ட் டைம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா. பாடி பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான். ஏண்டா மச்சான், ஏதாவது பண்ணி விட்டுட்டியா? டேய், கையே படல தெரியுமா, லாஸ்ட் அழுதுட்டா. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி விடு. அப்புறம் டியூஷன் போனியா மச்சான்? இல்லைடா, அவளும் இன்னைக்கு லீவு, அதனால. அப்புறம் நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் ஐடியா சொல்லியிருப்போம். கிஃப்ட் ஐடியாவா? சத்தியமாக எனக்கு இந்த கிஃப்ட்டு மயிறு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் இதுவே கிடையாது. உனக்கு தான் தெரியும்ல, அவள் என்ன கேட்குறாளோ அதுக்கு நான் செலவு பண்ணுவேன். இல்லைன்னா செலவுக்கு அவளே கையில் காசு வச்சுருப்பா. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஏனோ நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னத்த? டேய், ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறா, லூஸு மாதிரி பேசாத மச்சான். ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்கி கொடுறா, எல்லாம் சரியாக போயிடும். நல்ல ஐடியாடா. ஏ எத்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், நல்ல ஐடியாங்கிற. ஏடி, இதெல்லாம் நல்ல ஐடியாடா என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ்டா மச்சான். சரி நீ கிளம்பு, அம்மா வேற பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கும். ஆமாடா, அந்த அம்மா வேற பார்த்தா டக்க 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 டக்குன்னு கத்திக்கிட்டே இருப்பா. சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறீங்க. அப்படியே பெஞ்சில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆ ஏய், குட் மார்னிங். ஆ ஏன்டி இன்னைக்கு லேட் ஆச்சு? இல்லை, கொஞ்சம் பாடி பெயின், அதான். பாடி பெயினா? ஏன் என்னாச்சு, ஃபீவரா? இல்லை இல்லை, ஹேண்ட்ஸ் மட்டும்தான். ஓ அப்படியா? ஏன், ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணியா? இல்லை இல்லை, நேத்திக்கு கொஞ்சம் ஒர்க்கு வீட்டில், அதான் பண்ண. ஹேண்ட் ஒரே பெயினாக இருக்கு. ஓ சரி சரி. ம் அப்புறம் அப்புறம் ஏய், இன்னைக்கும் இந்த பாரு ஏதோ இருக்கு. ஹேண்ட் கர்ச்சீஃபு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராங்கி. 14 டேஸ் டு கோவா? ஏய், இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும்? உள்ள பிரித்து ஏதாவது இருக்கான்னு பாரு. ராங்கி ஹார் ஆ ராங்கி ஹார்ட்டின் போட்டிருக்கு. கீழே கீழே ஏதோ கோட் வேர்டு இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? சத்தியமாக எனக்கு தெரியல, நம்பர்ஸாக இருக்கு. சரி விடு, இது யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலைல்ல. ஆமாம், கண்டுபிடிக்கவே முடியல. நேத்திக்கு கீ செயின் 15 டேஸ் டு கோன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கர்ச்சீஃப் 14 டேஸ் டு கோ. எப்படி இதெல்லாம் அவனுக்கு தெரியுது? யாரோ என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக்மெயிலா? ஆ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி லாஸ்ட்டாக இது வந்துட்டு பிளாக்மெயில் மாதிரி தானே போகும். ஒருவேளை என்னோட நம்பரும் தெரிஞ்சிருச்சோ? ஆ ஏ நீ லூஸ் மாதிரி பேசாத. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீ என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இதுக்கு யாருக்கிட்டே நான் ஹெல்ப் கேட்கணும்டி. ஹெல்ப்பா? யாருக்கிட்ட கேட்க போகிற? வேற யார்கிட்ட? தயாங்கிட்ட தான் கேட்க போகிறேன். தயாங்கிட்டயா? ஆமாம், என்னன்னாலும் ஹெல்ப் பண்ணுவார்ல, அதான். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வேணா, நீ இங்கேயே இரு. ஆ ஐயோ, எவன் பண்ணானே அவங்கிட்டயே போய் கேட்குறாளே. ஏய் நில்லடி. ஆ, தயாங்கா. ஆ என்ன, என்ன தேடி வந்திருக்கேன்? இல்லை, இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வைக்கிறாங்க யாரோ. சம்திங் வென்ட் ராங் தயாங்கா. ஓ, கிஃப்டெல்லாம் வைக்கிறாங்களா? எங்கள் கூட ராங்கி. ஆ கோடு வேர்டு யாருன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுச்சா? இல்லை, என் பேர் ஒயன் கூடவா? இத்தனைக்கும் அவனுக்கு தெரியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான்.
அப்படின்னா அது தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் உனக்கே தெரியாமல் லவ் பண்ணலாம்ல அவன். தயாங்கா, நான் உங்ககிட்ட இது ப்ராப்ளமாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இவ்வளோ அசால்ட்டாக எடுக்கிறீங்க? ஓய் ஓய், இவ்வளோலாம் நீ யோசிக்க அவசியமே கிடையாது. நீ இதை அசால்ட்டாக விட்டுரு, அதுவாகவே சரியாக போயிடும். அப்போ இதை பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் சொல்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணுமே. ஆ என்ன பேசணும்? இல்லை பேசணும். கொஞ்சம் ஸ்டோர் வரைக்கும் வரியா? ஆ ஆ சரி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சி தயாங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஸ்டோர் ரூமில் அப்படியே கொண்டுட்டு போய் ஒன் சைடு தயாங்கோட ஹேண்ட்ஸ் வச்சு அவங்கள அப்படியே லாக் பண்ணுறான். தயாங், என்ன ஆச்சு? ஓய், என் ஃபேஸை பாரு. ம் என்ன இதெல்லாமே பண்ணது யாருன்னு உனக்கு சத்தியமாக தெரியலையா? இல்லை, எனக்கு யாருன்னு தெரியல. ஏய், என் மூஞ்ச பார்த்து சொல்லுடி, யாருன்னே தெரியலையா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. ஜேவோட லிப்ஸும் உங்களோட லிப்ஸும் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் வருது. நீங்கள் அப்படியே லிட்டரலி கல்ப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போகிறேன். பாய்.